உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஹீரோ ஹீரோயினை காப்பாத்துனது செமையா இருந்தது. ஹீரோயின் எப்படி போய் ஒட்டிக்கிட்டா பாரு. ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தீ பிடிச்சிருக்கு போல. பட்ட பகல்ல ஒரு பெரிய சினிமா ஓடிட்டு இருக்கு பாருப்பா. காதலிக்கிறேன்றவன் ஏன் பயப்படணும்? சரியா சொன்ன. இவங்க இந்த காலத்து புது காதலர்கள் நினைக்கிறேன். போதும். செமையா மூவியா பிளாக் பஸ்டரா? இன்னைக்கு இந்த பொண்ணுக்கு நடந்த மாதிரி நாளைக்கு உங்க அம்மா அக்கா தங்கச்சிக்கு நடந்தா இப்படிதான் சொல்லுவீங்களா? செமையா இருக்குன்னு. நீங்களா மனுஷனுங்களாயா? உங்களால எப்படி இப்படிலாம் பேச முடியுது? உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல? நீங்க எல்லாரும் நினைச்சிருந்தா உங்களால இதை தடுத்திருக்க முடியும். ஆனா நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்களா இப்படி வளர்ந்ததை நினைச்சு உண்மையில நீங்க வெக்கப்படணும். உங்களோட மனசாட்சி உங்களை கேள்வி கேட்கல? கடவுள் முன்னாடி போறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? இந்த கேள்வி இங்க இருக்க ஆம்பளைங்களுக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்க பொம்பளைங்களுக்கும் தான். உங்களுக்கு ஏதாவது ஆபத்துனா ஏதாவது ஒரு ஆம்பளை வந்து காப்பாத்துவான்னு ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தீங்கன்னா எந்த ஆம்பளைக்கு தைரியம் இருக்காது. பொண்ணுங்க மேல கை வைக்கவும் மாட்டான், எதையும் சொல்றதுக்கு தைரியமும் வராது. ஆனா ஒருத்தரை கேவலப்படுத்துறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுறீங்களே. நீங்க சக்தியோட ரூபம். உங்க சக்தியை நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க தான் ராணி துர்காவதி, ராணி லக்ஷ்மி பாய், ராஜா மாதா ஜிஞ்சாபாய் போஸ்லே, லோக மாதா ஐலியா பாய். அவங்க முன்னாடி எந்த படையுமே நிக்க முடியல. இந்த 4 ரவுடிங்களால என்ன பண்ண முடியும்? இவங்களுக்கு அந்த தகுதி இருக்கா என்ன? உங்களுக்காக எதிர்த்து நிக்க கத்துக்கோங்க. மத்த பெண்களுக்காக எதிர்த்து நிக்க கத்துக்கோங்க. இல்லனா இன்னைக்கு இந்த பொண்ணு நிக்கிற இடத்துல நாளைக்கு நீங்க நிப்பீங்க. இன்னைக்கு இந்த பொண்ணு கத்துனா நாளைக்கு நீங்க கத்துவீங்க. இன்னைக்கு இவளுக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்ல, நாளைக்கு உங்களுக்கு யாரும் வர மாட்டாங்க. அழுக்கு தானா போகாது, நாம தான் அதை சுத்தப்படுத்தணும். இல்லனா அது நார ஆரம்பிச்சிடும். அது நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அதை சுத்தி இருக்கிறவங்களோட உடல்நிலையத்தான் அது பாதிக்கும். இங்க பாருங்க, இதுதான் அந்த அழுக்கு. உங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி அழுக்கோட இருந்து பழகி போச்சு. அதனாலதான் உங்க எண்ணமும் சரியா இல்ல, உங்களோட செயலும் சரியில்லாம இருக்கு. இந்த அழுக்கெல்லாம் எப்ப சுத்தப்படுத்த போறீங்க? இது உங்க வீடு வரைக்கும் வந்துருச்சுன்னா உங்க அம்மா தங்கச்சி மனைவி எல்லாரையும் வேட்டையாட ஆரம்பிச்சுட்டா எப்பதான் இந்த அழுக்க சுத்தப்படுத்த போறீங்க? கெட்டவங்களோட குரல் ஒசந்திருக்குங்கிறதுனால இந்த சமூகத்துல கெட்டது இன்னும் அதிகமாகி, சமூகத்துல ஏன் கெட்டது அதிகமாகுது தெரியுமா? நீங்க எல்லாம் இப்படி வாய மூடிட்டு இருக்கிறதுனால. கெட்டவங்க கெட்டது செய்யறாங்கிறதுனால இந்த சமூகத்துல கெட்டது வளரல. இந்த சமூகத்துல ஏன் கெட்டது அதிகமாகுது தெரியுமா? ஏன்னா நல்லவங்க அவங்களை கெட்ட காரியம் செய்ய விடாம தடுக்கிறது இல்ல. கெட்டவங்களுக்கு தைரியம் அதிகமாகிறதுனால ஒண்ணும் சமூகத்துல கெட்டது ஒண்ணும் வளரல. சமூகத்துல ஏன் கெட்டது வளருது தெரியுமா? ஏன்னா நல்லவங்க எல்லாம் கண்டு காணாம விட்டுறதுனால அவங்க லைஃப்ல மட்டும் பிஸியா இருக்காங்க. அவங்களோட தைரியத்தை பயமா மாத்திக்கிட்டாங்க. கண்ணை திறந்து பாருங்க, யோசிங்க. ஒருவேளை நல்லவங்க கெட்டவங்களை கெட்டது செய்ய விடாம தடுக்கலனா அந்த நல்லவங்களுக்கும் கெட்டவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? நீங்க சொல்யூஷனோட பார்ட் ஆகலனா நீங்க ப்ராப்ளமோட பார்ட் ஆயிருவீங்க. நம்ம கையை யாரும் கட்டி போடல, நம்மளாலேயே கை வாங்க முடியும், நம்மளாலேயே குரல் கொடுக்க முடியும். நம்மளாலேயே இவங்க தைரியத்தை உடைக்க முடியுங்கிறத இவங்களுக்கு காட்டி ஆகணும். இவங்க கூட்டம் கம்மி, நம்ம தான் அதிகங்கிறத இவங்களுக்கு காட்டலாம். நம்ம முன்னாடி இவங்களுக்கு எந்த தகுதி இல்லைங்கிறத காட்டலாம். அடுத்த முறை இவங்க வேற எந்த பொண்ணையாவது ஏறெடுத்து பார்த்தாங்கன்னா இவங்கள வேரோட அழிக்க முடியும்னு நம்மளால இவங்களுக்கு காட்ட முடியும். இல்லனா என்ன ஆகும் தெரியுமா? நாட்டுல மூல முடுக்கல எல்லாம் நடந்துட்டு இருக்கிற இந்த அசிங்கமான சம்பவங்களை இன்னும் அதிகமாகும். தெருவுல ஒரு பொண்ணை அடிச்சிட்டு இருக்காங்க, ஆனா யாரும் எதுவும் கேட்கல. ரெண்டு பொண்ணுங்களோட துணியை உருவுறாங்க, ஆனா அதே நிலைமையில அவங்கள ஊர்வலமா இழுத்துட்டு போறாங்க. ஆனா நீங்க யாரும் எதுவும் செய்யல. இப்ப உங்களுடைய குரல் அடங்கிருச்சு. ஆனா யாரு இறந்தாங்க தெரியுமா? நம்மளோட சமுதாயம் தான். நம்ம எல்லாருடைய மானமும் செத்துருச்சு, சமூகமே செத்து போச்சு. மகாபாரத காலத்துல இருந்தே
ராமாயண காலத்துல இருந்தே இந்த நிலைமை தான் தொடர்ந்துட்டு இருக்கு. பொண்ணுங்களை என்ன வேணாலும் செய்யலான்னு. அது சீதையா இருந்தாலும் சரி, திரௌபதியா இருந்தாலும் சரி. ஆனா வேதங்கள் புராணங்கள்ல இதோட விளைவு என்னன்னு தெளிவா எழுதியிருக்கு. இதுல தோல்வி இல்லாத மரணம் இல்லாத ராஜா கூட மரணத்தை நோக்கி போயிருவாங்க. எவ்வளவு பெரிய ராஜ்யமா இருந்தாலும் தரமட்டமாகிடும், குலமே சர்வநாசமாகிடும், மரண போலம் தான் கேட்கும். வேதங்கள்ல கூட தெளிவா எழுதியிருக்க, பெண்களோட மரியாதைக்காக எவன் போராடுறானோ அவன் கடவுளாகிருவான். ஆனா ஒரு பொண்ணு அவமானப்படுத்துறத பார்த்துக்கிட்டு யாரு அமைதியா இருக்காங்களோ அவன் மரணத்துக்காக தவிப்பான். காலன் கூட அவனை நெருங்காத. ஒருத்தர் ராமருடைய கால்ல இறுதி மூச்சை விடுறான், இன்னொருத்த அம்பு படுக்கையில அவரோட உயிரை விடுறாரு. ஜடாயுவோட பேரு யாருக்குமே தெரியாது. அவர் ஒரு கழுகு, ஆனா அவர் வாழ்க்கையில ஒரு நல்ல காரியம் பண்ணாரு. அதனால அவர் மனுஷங்களை மட்டும் இல்ல, கடவுளுக்கும் மேல போயிட்டாரு. ராவணன் சீதையை கடத்தி கூட்டிக்கிட்டு போகும்போது ஜடாயுதா அவங்கள காப்பாத்த முயற்சி பண்ணாரு. அவருக்கு வயசாயிருச்சுன்னு அவருக்கு நல்லா தெரியும். ராவணனை ஜெயிக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும். இருந்தாலும் அவர் முயற்சி பண்ணாரு. அவருக்கு நல்லா தெரியும் இந்த சண்டையோட முடிவு ஒன்னே ஒண்ணுதான், அவருடைய மரணம். இருந்தாலும் அவர் சண்டை போட்டாரு. கடைசியில என்னாச்சு தெரியுமா? அவரோட அந்த ஒரு செயலால அவர் காலத்துக்கும் அமரர் ஆயிட்டாரு. அந்த கடவுள் ஸ்ரீராமரே அவருக்கு இறுதி சடங்கு செஞ்சாரு. அந்த கடவுளே அவருக்கு மரியாதை செஞ்சாரு. இன்னொரு பக்கம் பீஷ்மர் இருந்தாரு, மிகப்பெரிய வீரன், நியாயத்தின் அடையாளம், தியாகத்தின் அடையாளம். கங்கையோட மகன். அவர் எல்லாருக்கும் என்ன செய்யணும்னு கத்து கொடுத்தாரு. கொடுத்த வாக்கு காப்பாத்துறது எப்படின்னு கத்து கொடுத்தாரு. வழிகாட்டியா இருந்தாரு. ஆனா அவரும் ஒரு தப்பு பண்ணாரு. அவையில திரௌபதியோட புடவையை இழுக்கும் போது அந்த சம்பவத்தை தடுக்க முடியும்னு அவருக்கு தெரிஞ்சிருந்தோம். ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டதுனால அவர் அந்த மாதிரி செய்யல. துரியோதனனை தன்னால தடுக்க முடியும்னு அவருக்கு தெரிஞ்சிருந்தோம். ஆனா அவர் அப்படி செய்யல. அவருடைய ஒரு குரல் துச்சாதனனுடைய கரங்களை தடுத்திருக்கலாம். ஆனா அவர் அமைதியா இருந்தாரு. நீங்க ஏன் அமைதியா இருந்தீங்க? நீங்க யாரும் அந்த சத்தியத்துக்கு கட்டுப்படலையே. ஒண்ணு தெரியுமா? அந்த பீஷ்மர் அவர் உயிரை விடுறதுக்கு முன்னாடி 58 நாள் அவர் அம்பு படுக்கையிலே படுத்திருந்தாரு. ஜடாயு ஒரு முறைதான் செத்தாரு. ஆனா ராஜகுரு பீஷ்மர் தினம் செத்துக்கிட்டு இருந்தாரு. நீங்க யார் ஆகணும்? ஜடாயுவா இல்ல பீஷ்மரா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.